சிலியின் ஏற்றுமதியில் தாமிரம் மதிப்பின்படி எத்தனை சதவீதத்தை வழங்குகிறது? ஏ 30%க்கும் மேல், பி 50%க்கும் மேல், சி 40%க்கும் மேல், டி 20%க்கும் மேல். சரியான பதில் சி 40%க்கும் மேல். சரியான விடை சி. சோகஸ்மேலி. சிலி நாட்டின் மொத்த ஏற்றுமதி வருவாயில் தாமிரம் 40%க்கும் அதிகமான பங்களிப்பை வழங்கி அந்நாட்டின் பொருளாதாரத்தை வழிநடத்துகிறது. சிலி நாடு உலகின் மிகப்பெரிய தாமிர உற்பத்தியாளராக திகழ்வது குறிப்பிடத்தக்கது. வெளிப்புற தீப்பாறைகளின் சிறப்பியல்பு அமைப்பு என்ன? ஏ அடுக்கடுக்கானது, பி நுண்துகள்கள் மற்றும் கண்ணாடி போன்றது, சி கரடுமுரடானது, டி இலை அடுக்கியல் அமைப்புடையது. சரியான பதில் பி நுண்துகள்கள் மற்றும் கண்ணாடி போன்றது. சரியான விடை பி. சோகஸ்மேலி. எரிமலை குழம்பு லாவா புவியின் மேற்பரப்பில் மிக வேகமாக குளிர்ச்சியடைவதால் பெரிய படிகங்கள் உருவாக நேரமில்லாமல் நுண்துகள்கள் அல்லது கண்ணாடி போன்ற அமைப்பு உருவாகிறது. இதற்கு பாசால்ட் பாறைகள் ஒரு சிறந்த உதாரணமாகும். ஆழிப்பேரலைகள் பயணிக்கும் பொதுவான வேக வரம்பு என்ன? ஏ 640 முதல் 960 கி.மீ மணி, பி 100 முதல் 200 கி.மீ மணி, சி 1000 முதல் 1200 கி.மீ மணி, டி 300 முதல் 500 கி.மீ மணி. சரியான பதில் ஏ 640 முதல் 960 கி.மீ மணி. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. ஆழிப்பேரலைகள் ஆழ்கடலில் மிக வேகமாக பயணிக்கும். அதன் வேகம் மணிக்கு 640 முதல் 960 கிலோமீட்டர் வரை இருக்கும். இது ஒரு வணிக ரீதியான ஜெட் விமானத்தின் வேகத்திற்கு சமமானது. ஒரு ஆற்றின் அனைத்து முகத்துவாரங்களிலிருந்தும் படிவுகளை சேகரிப்பதற்கான சொல் என்ன? ஏ குதிரை குழம்பு ஏரி ஆக்ஸ்போ லேக், பி ஆற்று வளைவு மியாண்டா, சி கிளையாறு டிஸ்ட்ரிபியூட்டரி, டி டெல்டா. சரியான பதில் டி டெல்டா. 4 சரியான விடை டி. சோகஸ்மேலி. ஒரு ஆற்றின் அனைத்து முகத்துவாரங்களிலும் படிய வைக்கப்படும் படிவுகள் முக்கோண வடிவிலான டெல்டாக்களை உருவாக்குகின்றன. இது ஆற்றின் இறுதி நிலையில் வேகம் குறையும் போது ஏற்படுகிறது. பசிபிக் பெருங்கடலுடன் சேர்ந்து தென் அமெரிக்காவின் காலநிலையை பாதிக்கும் பெரிய நீர்நிலை எது? ஏ இந்திய பெருங்கடல் இந்தியன் ஓஷன், பி தென் பெருங்கடல் சதர்ன் ஓஷன், சி அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் ஓஷன், டி ஆர்க்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் ஓஷன். சரியான பதில் சி அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் ஓஷன். 7 சரியான விடை சி. சோகஸ்மேலி. தென் அமெரிக்கா மேற்கில் பசிபிக் பெருங்கடலாலும் கிழக்கில் அட்லாண்டிக் பெருங்கடலாலும் சூழப்பட்டுள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து வீசும் காற்றும் நீரோட்டங்களும் கண்டத்தின் கிழக்கு மற்றும் மத்திய காலநிலையை தீர்மானிக்கின்றன. எந்த போக்குவரத்து முறை மிகவும் சிக்கனமானதாக கருதப்படுகிறது? ஏ சாலை போக்குவரத்து ரோட் டிரான்ஸ்போர்ட், பி கப்பல் போக்குவரத்து ஷிப்பிங், சி விமான போக்குவரத்து ஏர் டிரான்ஸ்போர்ட், டி இரயில் போக்குவரத்து ரயில் டிரான்ஸ்போர்ட். சரியான பதில் பி கப்பல் போக்குவரத்து ஷிப்பிங். சரியான விடை பி. சோகஸ்மேலி. கப்பல் போக்குவரத்து அதிக எடையுள்ள பொருட்களை நீண்ட தூரத்திற்கு கொண்டு செல்ல மிக குறைந்த செலவாகும் முறையாகும். இதற்கு சாலை அல்லது இரயில் பாதைகள் போன்ற உள்கட்டமைப்பு பராமரிப்பு செலவுகள் மிக குறைவு. நிலக்கரியை உருவாக்கும் முன் இறந்த தாவரப் பொருட்கள் எதாக மாற்றப்படுகின்றன? ஏ கரி பீட், பி களிப்பாறை ஷேல், சி மணற்கல் சாண்ட்ஸ்டோன், டி சுண்ணாம்புக்கல் லைம்ஸ்டோன். சரியான பதில் ஏ கரி பீட். நிலக்கரி உருவாவதற்கான முதல் நிலை பீட் எனப்படும் கரி ஆகும். இது தாவரங்கள் சிதைவடைவதால் உருவாகிறது. இது குறைந்த கார்பன் அளவையும் அதிக ஈரப்பதத்தையும் கொண்டுள்ளது. பி களிப்பாறை என்பது நிலக்கரி அல்லாத ஒரு வகை படிவுப் பாறை. பழங்கால நகரங்களின் பின்னணியில் குறிப்பிடப்பட்டுள்ள கர்காசோன் காகசினி எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஏ இந்தியா, பி கிரீஸ், சி பிரான்ஸ், டி எகிப்து ஈஜிப்ட். சரியான பதில் சி பிரான்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மேலி. கர்காசோன் காகசினி
என்பது தெற்கு பிரான்சில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற இடைக்கால கோட்டை நகரமாகும். இது அதன் பிரமாண்டமான இரட்டைச் சுவர்கள் மற்றும் கோபுரங்களுக்காக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நாடாரின் பலூனின் கன அளவு என்னவாக இருந்தது? ஏ 600 மீ, பி 6000 மீ, சி 60 மீ, டி 60000 மீ. சரியான பதில் பி 6000 மீ. சரியான விடை 1863ஆம் ஆண்டில் நாடார் உருவாக்கிய லெஜெண்ட் என்ற பிரம்மாண்ட பலூனின் கன அளவு 6000 கன மீட்டராக இருந்தது. சுனாமியை உருவாக்கிய சுமத்ரா கடற்கரையில் ஏற்பட்ட பூகம்பத்தின் அளவு என்ன? ஏ 9.1, பி 7.1, சி 10.1, டி 8.1. சரியான பதில் ஏ ஜனவரி 9, 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26 அன்று சுமத்ரா கடற்கரையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 9.1 ஆக பதிவானது. இந்த மிகப்பெரிய நிலநடுக்கமே இந்திய பெருங்கடல் நாடுகளில் பெரும் அழிவை ஏற்படுத்திய சுனாமியை உருவாக்கியது. அரித்தல், கடத்துதல் மற்றும் படிய வைத்தல் ஆகியவற்றை இணைக்கும் செயல்முறைக்கான புவியியல் சொல் என்ன? ஏ சமன்படுத்துதல் கிரேடேஷன், பி நிலத்தோற்ற உருவாக்கம் டினியூடேஷன், சி வானிலை சிதைவு வெதரிங், டி பெரும் வீணடிப்பு மாஸ் வேஸ்டிங். சரியான பதில் ஏ சமன்படுத்துதல் கிரேடேஷன். 10 சமன்படுத்துதல் கிரேடேஷன் என்பது அரித்தல், கடத்துதல் மற்றும் படிய வைத்தல் ஆகிய 3 நிலைகளையும் உள்ளடக்கிய ஒரு தொடர்ச்சியான புவியியல் செயல்முறை ஆகும். இது நிலப்பரப்பை சமமாக மாற்றும் பணியைச் செய்கிறது. மேற்கு ரயில்வேயின் தலைமையிட நகரம் எது? ஏ மும்பை சர்ச்கேட் மும்பை சர்ச் கேட், பி புனே புனே, சி சென்னை சென்னை, டி மும்பை விடி மும்பை விடி. சரியான பதில் ஏ மும்பை சர்ச்கேட் மும்பை சர்ச் கேட். 7 சரியான விடை ஏ சோகஸ்மேலி. மேற்கு ரயில்வேயின் வெஸ்டர்ன் ரயில்வே தலைமையகம் மும்பையில் உள்ள சர்ச்கேட் சர்ச் கேட் ஆகும். இது 1951ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது மற்றும் இந்தியாவின் பரபரப்பான ரயில்வே மண்டலங்களில் ஒன்றாகும். தரையின் மேற்பரப்பில் நீர் மண்ணுக்குள் நுழையும் செயல்முறையை விவரிக்கும் சொல் எது? ஏ நீர் ஊடுருவல் பெர்குலேஷன், பி மேற்பரப்பு வழிந்தோடல் ரன் ஆஃப், சி மழைப்பொழிவு பிரிசிபிடேஷன், டி நீர் உட்புகுதல் இன்ஃபில்ட்ரேஷன். சரியான பதில் டி நீர் உட்புகுதல் இன்ஃபில்ட்ரேஷன். சரியான விடை டி சோகஸ்மேலி. மழைநீர் அல்லது மேற்பரப்பு நீர் மண்ணின் மேல் அடுக்கு வழியாக பூமிக்குள் நுழையும் முதல் நிலை செயல்முறை நீர் உட்புகுதல் எனப்படுகிறது. இது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வனப்பொருட்களின் சரியான பயன்பாடு எதற்கு பங்களிக்கிறது? ஏ குறைந்த பல்லுயிரியம் டிக்ரீஸ்ட் பயோடைவர்சிட்டி, பி குறைந்த காற்றின் தரம் reduced air quality, சி அதிகரித்த காடழிப்பு increased deforestation, டி மனிதர்களின் உயிர் வாழ்வு survival of humans. சரியான பதில் டி மனிதர்களின் உயிர் வாழ்வு survival of humans. சரியான விடை டி சோகஸ்மேலி. காடுகள் மனிதர்களுக்கு தேவையான உணவு, மருந்துகள் மற்றும் மூலப்பொருட்களை வழங்குவதன் மூலம் அவர்களின் உயிர் வாழ்விற்கு பெரும் பங்காற்றுகின்றன. வன வளங்களை சரியாக பயன்படுத்துவது சுற்றுச்சூழல் சமநிலையை பேணவும் உதவுகிறது. பீகாரில் கல்வியறிவு விகிதம் என்ன? ஏ 85.10%, பி 92.28%, சி 63.82%, டி 93.91%. சரியான பதில் சி 63.82%. சரியான விடை சி சோகஸ்மேலி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பீகார் இந்தியாவின் மிகக் குறைந்த கல்வியறிவு கொண்ட மாநிலமாகும். இதன் கல்வியறிவு விகிதம் 63.82% ஆகஸ்ட் உள்ளது. மற்ற விடைகள் ஏ 85.10% என்பது பீகாரின் உண்மையான விகிதத்தை விட மிக அதிகம். எந்த வகை வரைபடம் இயற்கை அமைப்பு வரைபடம் என வகைப்படுத்தப்படுகிறது? ஏ நிலவுடைமை வரைபடம் கேடாஸ்ட்ரல் மேப்,
பி அரசியல் வரைபடம் பொலிட்டிக்கல் மேப். சி புடைப்பு வரைபடம் ரிலீஃப் மேப். டி கருப்பொருள் வரைபடம் தெமாட்டிக் மேப். சரியான பதில் சி புடைப்பு வரைபடம் ரிலீஃப் மேப். புடைப்பு வரைபடம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் போன்ற நிலப்பரப்புகளை காட்டும் வரைபடமாகும். இது உயர வேறுபாடுகளை காட்ட வண்ணங்கள் அல்லது நிழல்களை பயன்படுத்துகிறது. 1. நிலவுடைமை வரைபடம் சொத்து எல்லைகளை காட்டுகிறது. பொருட்களுக்காக பரிமாறிக்கொள்ளப்பட்ட ஆரம்பகால வர்த்தக முறை என்ன? ஏ பணவியல் முறை மானிட்டரி சிஸ்டம். பி மாற்று விகித முறை எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். சி பண்டமாற்று முறை பார்ட்டர் சிஸ்டம். டி கடன் முறை கிரெடிட் சிஸ்டம். சரியான பதில் சி பண்டமாற்று முறை பார்ட்டர் சிஸ்டம். 4. பண்டமாற்று முறை என்பது பணம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களைப் பெற மற்ற பொருட்களை பரிமாறிக்கொண்ட பழமையான முறையாகும். இது நாகரிகத்தின் ஆரம்ப காலத்தில் வர்த்தகத்தின் அடிப்படையாக இருந்தது. தீப்பாறைகள், படிவுப் பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகள் ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்றப்படும் தொடர்ச்சியான செயல்முறை என்ன? ஏ நைட்ரஜன் சுழற்சி த நைட்ரோஜன் சைக்கிள். பி நீர் சுழற்சி த வாட்டர் சைக்கிள். சி கார்பன் சுழற்சி த கார்பன் சைக்கிள். டி பாறைச் சுழற்சி த ராக் சைக்கிள். சரியான பதில் டி பாறைச் சுழற்சி த ராக் சைக்கிள். சரியான விடை டி சோகஸ்மேலி பாறைச் சுழற்சி என்பது புவியியல் மாற்றங்களால் பாறைகள் ஒரு வகையிலிருந்து மற்றொரு வகையாக மாறும் தொடர்ச்சியான நிகழ்வாகும். வெப்பம், அழுத்தம் மற்றும் அரிப்பு போன்ற காரணிகளால் இம்மாற்றம் பல மில்லியன் ஆண்டுகளாக நிகழ்கிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?